ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 34th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது செக் பண்ணிடலாம். வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் லாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ரிசல்ட் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க விளாக் என்னன்னு பார்க்க போகலாம். காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். ஸோ சீக்கிரமாக எந்திரிக்கிறது எப்படிக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு கண்டிஷன், ராத்திரிக்கு சீக்கிரமாக தூங்கணும். அலாரம் அடித்தா கரெக்டாக எந்திரிக்கணும். அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி திருப்பி தூங்குறது அப்படின்றது நம்ம தூக்கமும் கெட்டு போயிடும், நம்மளோட பாடியும் டயர்டாயிரும். அதனால் ஒன்ஸ் அலாரம் அடித்தா உடனே எந்திரிச்சிடுங்க. அது மாதிரி அலாரத்தை பக்கத்தில் வைக்காதீங்க, கை கெட்டின தூரத்தில் அலாரத்தை வைக்காதீங்க. எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி அலாரத்தை வைங்க. 7-8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எந்திரிச்சிடலாம். மைண்ட் செட்டு தாங்க. ஸோ மைண்டில் வந்து நான் காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக எந்திரிச்சிட முடியும். நான் வாக்கிங் கிளம்புறதுக்காக காலையில் எப்பயும் போல் பொடிகள் போட்டு அந்த தண்ணி தான் குடிக்கிறேன். நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை போட்டு பொடிகள் போட்ட தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். கரெக்டாக மணி வந்து 5:10 ஆகுது. 5:15 வீட்டிலேருந்து கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வாக்கிங் கிளம்புறேன். காலையில் நான் வாக்கிங் அப்படின்றது 10,000 ஸ்டெப் காலையில் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 1.5 hours ஆச்சு. 11,000 அப்படின்றது. காலையில் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தது, ஆனால் நல்ல வேலை மழை பெய்யல. மணி காலையில் 7:30 ஆகுது. நாங்கள் எடுக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான். இவ்வளோதான் மாதுளம்பழம் இருந்தது. ஸோ 2 பேத்துக்கு வர்ற மாதிரி 250 ml நானும் நிதிஷும் எடுத்துக்கிறோம். மாதுளம்பழம் 10 கிலோ வாங்கினதில் நான் 7 கிலோ, என் ஃப்ரெண்டுக்கு 3 கிலோவும் கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். அதிகமாக வாங்கினா பழங்களை வந்து 3 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படின்ற போது 2 வாரத்துக்கு இல்லைனா 1 வாரத்துக்கு ஷேர் பண்ணி எடுத்துக்கும் போது விலையும் கம்மியாக வரும். அதுக்கப்புறம் எல்லா பழமும் யூஸ் பண்ண மாதிரியும் வந்துடும். இதில் வந்து தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணிப்பேன், பால் ஆட் பண்ண மாட்டேன். அது மாதிரி எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். மாதுளம்பழம் ப்ளஸ் தண்ணி மட்டும்தான். வெயிட் லாஸில் இருக்கவங்க காலையில் ஜூஸ் மட்டும் எடுத்து குடிக்கிற மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க இருக்குது அப்படின்னா இது கூட புதினா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து குடிக்கும்போது உன்னி வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் க்ரோத்து இதெல்லாம் நல்லாயிருக்கும். முடியெல்லாம் கொட்டாது. காலையில் முடக்கத்தான் தோசை தான். அதுக்கு தான் முடக்கத்தான் கீரை நேற்று வாங்கிட்டு வந்தான். கீரை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 10 ரூபான்னு சொல்லி இந்த கட்டை அப்படி விற்பாங்க, ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6-7 இருக்க மாதிரியும், வெள்ளைப்பூடு வந்து ஒரு சின்ன வெள்ளைப்பூடு ஒரு 6-7 இருக்க மாதிரியும், 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். லைட்டாக அதை வதக்கி பச்சை வடை வதக்கிடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. வடச்சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். பெரிய வெங்காயம் தான் ரொம்ப நேரம் எடுக்கும். கீரைங்களுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் கீரை போட்டுடுறேன். கீரைகள் பார்க்கும்போது நிறையா இருக்கும், வதக்கணும் அப்படின்னா கம்மியாக போயிடும். இதே தான் முடக்கத்தான், வல்லாரை, தூதுவளை எல்லாமே இப்படி செஞ்சு நம்ம வந்து வெறும் தோசையாக சாப்பிடாம இந்த மாதிரி கீரைகளை சேர்த்து சாப்பிடும்போது பசங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைபர் ரிச்சான ஒன்று. 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் தான் போடணுமா, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாமான்னு கேட்பீங்க. பெரிய வெங்காயம் போடலாம், பட் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. கீரைனாலே சின்ன வெங்காயம் தான். இதையும் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கியாச்சு, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடிக்கலாம். அடிச்சுட்டு நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சிடலாம். கீரைக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி தண்ணிலாம் விட வேண்டாம், கீரையே ஆல்ரெடி தண்ணி விட்டுரும். அதனால தண்ணி விட வேணாம், அப்படியே கட்டியாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து மாவில் சேர்த்துடலாம். இது நேற்று அரைச்சா சிறுதானிய மாவு. நேற்று தோசை கூட சிறுதானிய மாவு தோசை தான் காலையில் எடுத்துக்கிட்டேன். மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வேகட்டும். தோசை வெந்துருச்சு. எடுத்து மாற்றிடலாம். இந்த சைடு ஒரு நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் தோசையை. இன்னொரு சைடு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. என்னோடய முடக்கத்தான் தோசை கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது, கவலைப்பட வேணாம். ஒரு சிலருக்கு லைட்டாகவும் இருக்கும். என்னென்னா நம்ம வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த மாதிரி கலர் ஆகிடும். காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் 8:45 ஆகுது. முடக்கத்தான் கீரை 80 கிராம் இருக்க அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். சுரக்காய் சாம்பார் 100 கிராம், அத்திப்பழம் ஊற வச்சது 1, 10 கருப்பு உலர்ந்த திராட்சை, ஊற வச்ச 5 பாதாம், இதுதான் நான் எடுக்கிறேன். நித்தீஸ்க்கு ஒரு தோசை நல்லா பெரிய தோசையாக 50 கிராம் இருக்குது. சாம்பார் அதே மாதிரி அவனுக்கு 100 கிராம் சுரக்காய் சாம்பார் தான். ஊற வச்ச பாதாம் பருப்பும் ஊற வச்ச கருப்பு உலர்ந்த திராட்சை தான் எடுக்கலாம். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது முடக்கத்தான் தோசையும் சுரைக்காய் சாம்பாரும் தான். காலையில் மணி 11 ஆகுது. நான் எடுக்கிறது பிளாக் காஃபி மட்டும்தான் எடுக்கிறேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். இதில் பட்டை போட்டு காய்ச்சலாமான்னு கேட்டீங்க. பட்டையும் போடலாம். வெயிட் லாஸ்க்கு பட்டை பொடியாக போடாமல் முழு பட்டையாக இருக்கிறத நுணுக்கி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அடித்து போடாதீங்க, ஏன்னா அது வந்து நம்ம உணவு குழாயை வந்து புண்ணாக்கும் அப்படின்பாங்க பட்டை. அதனால பட்டையை அப்படியே போடணும், பவுடராக போடாதீங்க. 5th வீக்கோட 6th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 6th டே எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து வெயிட் வச்சு பண்ணும்போது நான் திரும்ப சொல்கிறது
என்னென்னா நம்ம வெயிட் வச்சு எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி கூல் டவுன் அப்படின்ற ஆர்டரை மறந்துடாதீங்க. அதை கரெக்டாக நீங்கள் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஜுரி இருக்காது. அது மாதிரி பாடி பெயின் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருந்தாலும். அடுத்த கொஸ்டின் அப்படின்றது திரும்ப வர கொஸ்டின் என்னென்னா பீரியட்ஸ் அப்போ எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக பெயின் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்றவங்க பண்ணலாம். ஆனால் எனக்கு பெயினே இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா கூட ஃபஸ்ட் டேல பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பீரியட்ஸ் வரும்போது நம்மளோட பாடியோட அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுவே நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்க்கும். அந்த வேர்வை வந்து அந்த ஹீட்டை வந்து தணிக்கும் அப்படின்பாங்க. பட் வேர்க்கிறதுனால ஃபேட் லாஸ் ஆகும், வேர்க்கலைன்னா ஃபேட் லாஸ் ஆகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதையும் சேர்ந்து சொல்லிக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட் டேல வந்து பெயினே இல்லாட்டினாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே தான். ஸோ நான் வந்து மார்னிங்கில் வாக்கிங் போனேன். பட் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் தான் செஞ்சு காமிப்பேனே தவிர நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். நான் நார்மலான டேல எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருக்கும். எனக்கு பெயின், ஸ்டொமக் பெயினோ இல்லை பாடி பெயினோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காட்டினாலுமே நான் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் டேல. ஏன்னா ரொம்ப ஹீட் நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகும். ஹீட்டோட ப்ளஸ் ஹீட்டு சேரும்போது என்ன ஆகும், முடி அதிகமாக கொட்டும், பிம்பிள்ஸ் அதிகமாக வரும், அப்புறம் நம்ம ஃபேஸே வந்து ஒரு மாதிரி டார்க்னஸாக ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டேல டேக் ரெஸ்ட். கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பீரியட்ஸ் அப்போ டயட் ஃபாலோ பண்ணலாமா, ரொம்ப பசிக்குமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பயும் போல் நீங்கள் சாப்பிட்ற நார்மலான டயட் ஃபுட்டையே சாப்பிட்டுட்டே வந்துடலாம். பீரியட்ஸ் ஐட்டம்னா நிறையா சாப்பிட்ணும் அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெயிட்டு குறையும், ஒரு சிலருக்கு வெயிட்டு கூடும். ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வயிறு பொம்முன்னு இருக்கும். பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே தட்டையாக இருக்கும். என்னென்னா கழிவுகள் கொஞ்சம் நல்லா வெளியே போகிறதுனால அந்த மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வயிறு புடச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அது வந்து நார்மல் தான். நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 5வது நாள்லேருந்தே நம்ம நார்மலான வெயிட்டு, நம்ம நார்மலான ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. திரும்ப எப்பயும் போல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வெயிட் வந்து என்ன வெயிட் இருந்ததோ அந்த வெயிட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேல எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண வேணாம். செகண்ட் டேலேருந்து நீங்கள் நார்மலான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ரொம்ப ஜம்ப் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி, ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் ஸ்குவாட், லங்ஸு அந்த மாதிரி கூட அப்டமன் கூட எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். கொஞ்சம் பெயின் வச்சு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத இன்ஜுரிக்கு ஆளாக வேண்டாம். சரி வாங்க இன்னைக்குரிய நம்ம லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 30 கவுண்டிங் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 30 செகண்ட் பண்ணுங்கள். இது வந்து 4 செட்டு பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணுற ஜம்பிங் ஜாக்கும் ரன்னிங் இன் பிளேஸும் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான். மீதி 3 செட்டு அப்படின்றத உங்களுக்கு எக்ஸசைஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியம் கண்டினியூஸாக பண்ணுங்கள். பிரேக் விட வேணாம். 2 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 செகண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் ஸ்மோ ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ். நான் வந்து 5 kg வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க 2 kg கூட வச்சுக்கோங்க. ஸோ கால்களை நல்லா 45 டிகிரிக்கு நல்லா அகட்டிக்கோங்க. எல் ஷேப்பில் உங்கள் கால் இருக்கணும். ஸோ நீங்கள் கீழே பெண்ட் ஆகிறது உங்கள் பட்டை அழுத்தி தான் கீழே பெண்ட் பண்ணணுமே தவிர உங்கள் முதுகு குனியக்கூடாது. உங்கள் பட்டை அழுத்தி உங்கள் பேக் சைடு தான் கீழே வரணும். ஸோ இதுவுமே கவுண்டிங் வந்து 15, 12, 10. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். லங்ஸ் வித் தம்பிள்ஸில் இன்னைக்கு நம்ம வந்து அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணனால ஸோ நம்ம வந்து டேன் பண்ணலாம். வெயிட் வச்சு லெஃப்ட் சைட் ரைட் சைட் டேன் பண்ணுங்கள். இதுவுமே 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ லங்ஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மறந்துடாமல் பண்ணுங்கள். அடுத்து 4th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். இதில் வந்து நான் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது 5 kg யூஸ் பண்ணுறேன். ஈச் சைடு 5 kg, மொத்தம் 10 kg வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னதான் குனியும் போது உங்கள் பட்டை இது பண்ணி குனியணும். அதே நேரத்தில் ஸ்குவாட் மாதிரி கிடையாது. இது வந்து பேக் போனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே மெதுவாக வந்து உங்கள் தம்பிள்ஸை கீழே இறக்கி மேலே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொண்டு வந்து நிற்கணும். ஸோ டெட் லிஃப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஸோ வெயிட் வச்சு பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அப்டமனுக்கு செம்மையாக இருக்கும். 5th எக்ஸசைஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். நான் 5 kg வச்சு பண்ணுறேன். இதுவுமே கவுண்டிங் வந்து 15, 12, 10 பண்ணுங்கள். சைடு ஃபேக்ட் தான் ஃபஸ்ட்டு குறையும், இடுப்பில் குறையும் போது. அதே மாதிரி பட்டுக்கு மேலே இருக்க வந்து அந்த டயருமே குறைக்கிறதுக்கு ரஷ்யன் ட்விஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6th எக்ஸசைஸ் சிட் அப் நீ ஹக். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு அடிவயிறு நல்லா குறையும். உங்களுக்கு நீ ஹக் அப்படின்றது கால்களை எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி கால்களை மடக்கிக்கோங்க. நீ ஹக்குமே 15, 12, 10 செட்டில் பண்ணுங்கள். என்னால் 15 பண்ணி எந்த விதமான பெயின் இல்லை, நான் ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க 20, 15, 12 அப்படின்ற கவுண்டிங்கில் பண்ணிக்கலாம். 7th எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப். ஸோ இதுவுமே வெயிட் வந்து நான் 5 kg வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2 kg, 1 kg அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு 1 kg வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குக்கா அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் மணலை வந்து சேர்த்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலில் மணல் சேர்க்கும்போது 3 கிலோ அந்த மாதிரி வரும். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மேவயிரும் குறையும், அதே நேரத்தில் அடிவயிரும் குறையும். 8th எக்ஸசைஸ் பிரிட்ஜ். பிரிட்ஜில் வந்து உங்களுக்கு பட்டு குறைக்கிறதும் சரி, பட்டுக்கு மேலே இருக்க
உங்களுக்கு ஃபேக்ட் குறைக்கிறதுக்கும் சரி, அடி வயிறு குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே கவுண்டிங் வந்து 15, 12, 10. லெக் ரைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி லெக் ரைஸ் அப்படின்றது 30 டிகிரிலேருந்து அவங்க காலை வந்து மேலே தூக்குமே தவிர தரையிலேருந்து காலை மேலே தூக்கக்கூடாது. அது வந்து என்னென்னா பேக் போன் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லெக் ரைஸ் பண்ணும்போது உங்கள் பேக் போன் அப்படின்றது கழுத்துலேருந்து அந்த ஸ்பைனல் ஃபுல்லாக தரையில் இருக்கணும். அதை நீங்கள் காலை தூக்கும்போது வயிற்றை மேலே கொண்டு வரேன்னு சொல்லி பேக் போனை முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. அதை ஞாபகமாக வச்சு பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த லெக் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கன்சஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே அடிவயிறு நல்லா குறையும். 10th எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் வித் ஸ்ட்ரைட் ஆர்ம் ரைஸ். எப்போயுமே எக்ஸசைஸ் முடிச்சுனே கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி லாங் டைமாக ரெஸ்ட்டும் எடுத்துடாதீங்க. கேப் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் கேப் விடுறது 10 செகண்டு இல்லைன்னா 20 செகண்டுக்கு கேப் விடுங்க. அதுக்கு மேலே கேப் விடாதீங்க. இல்லை அப்படின்னா 3 எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 செகண்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்பீடை வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணுறத மறந்துடாதீங்க எக்ஸசைஸில். அப்போ தான் ஃபேட் பர்னிங் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரியே ஒரே ஸ்பீட்லேயே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேட் பர்னிங் நடக்காது, அப்படி நின்றும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்துனுமே ஹெவியாகவும் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸ்லோவாக பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் நம்ம ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டேயில் எனர்ஜியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாக பண்ணிடுவோம், அடுத்த 4 நாளைக்கு படுத்துருவோம். அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. மார்னிங்கில் நிதிஷ் வந்து எக்ஸசைஸ் பண்ண தான் செய்கிறான். ஸோ என்னால் என்ன வீடியோ எடுக்க முடியல. அவன் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஸ்கூல் பிரேக் 15 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக் போட்ட எக்ஸசைஸ் அதை தான் வந்து 30 கவுண்டிங்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி காலையில் 7லேருந்து 7:45 வரைக்கும் சைக்கிளும் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவனோட எக்ஸசைஸை அவன் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 1 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாதம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எடுத்தது ரேஷன் கடை ரைஸ் தான், கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். சுரக்காய் சாம்பார் 50 கிராம் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் பொரியல் வந்து 100 கிராம். கீரை பொரியல் வந்து 100 கிராம். கீரை வந்து சிறுகீரை. சேம் நிதிஷ்காதே தான், கொஞ்சம் சாதம், சுரக்காய் சாம்பாரும் கீரை பொரியல், முருங்கைக்காய் பொரியல் தான். ஃபைபர் ரிச்சான உணவுகள் அப்படின்றது கீரை தான். அதுக்கடுத்து வந்து வெயிட் லாஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது சுரக்காய் தான். ஸோ எனக்கு எந்த பொருளுமே வாங்க முடியல அப்படின்றவங்க டெய்லி சுரக்காய், வெள்ளரிக்காய், கீரை இதெல்லாம் வெயிட் லாஸில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் விலையும் கம்மி தான். அதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் நல்லா ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மதியானம் சாப்பாடு என்னது இதுதான். மணி 4 ஆகுது. ஈவினிங்கில் எடுக்கிறது சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுக்கிறேன். நிதிஷும் அவங்க அப்பாவும் 3 மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டாங்க. நான் 4 மணிக்கு மேலே எடுக்கிறேன். இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணல. 3 போல் எடுத்து அப்படியே ஜூஸ் போட்டு தண்ணி ஊற்றி குடிக்கிறேன். ஈவினிங்லேயும் நான் வாக்கிங் போயிட்டேன். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டே அப்படின்னால எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போனேன். ஈவினிங்கும் ஒரு 10,000 ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். மணி நைட்டு 7 ஆகுது. நைட்டு டிஃபனாக எடுக்கிறது நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறேன். குக்கும்பர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை வந்து 80 கிராம் எடுத்திருக்கேன். கொய்யாப்பழம் 50 கிராம், ஆப்பிள் 50 கிராம். ஸோ எல்லாம் சேர்ந்து 150 கலோரி தான் வரும். ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது நான் பழங்கள் ஒன்றும் எடுக்கிறேன். நிதிஷ்க்கு காலையில் இருந்தால் முடக்கத்தான் தோசை மாவு இருந்தது. அதனால் அவனுக்கு தோசையும் சாம்பார் ஊற்றி அவன் சாப்பிட்டுட்டான். மணி 8 ஆகுது. நான் எடுக்கிறது இர்ரெகுலர் பீரியட் ட்ரிங்க்கும், நிதிஷ் எடுக்கிறது வார்ம் வாட்டர் எடுக்கிறோம். ஸோ நல்லா சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மீடியமாக ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன். என்னால் ரொம்ப சூடாக குடித்தது கிடையாது நான் வந்து. அதனால் கொஞ்சம் வார்மாக தான் குடிப்பேன் நான் வந்து. ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேட் கட்டர் ட்ரிங்கை சூடாக குடிங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணல. ஆனால் வாக்கிங் 2 தடவை சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா வாக்கிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாக்கிங் போக முடியல அப்படின்னா எக்ஸசைஸை வந்து டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். செம்ம வெயிட் லாஸ் இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.